சின்ன வயசுலேருந்து அவள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எல்லா குழந்தைக்கும் 5 வயசு ஆனதுக்கப்புறம் தான் மெச்சூர்டு வரும். விவரங்கிறது அப்போ தான் தெரியும். இவளுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வயசுலேருந்தே புரிய ஆரம்பிச்சிருச்சு இவளுக்கு. ஏன்னா வந்து இவ பிறந்த 8 மாதத்துலேருந்தே நான் டேக் கேர் சென்டரில் தான் வளர்த்துருந்தேன். நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். என்னால் பார்த்துக்க ஆள் கிடையாதுன்னு டேக் கேர் சென்டரில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு போவேன். அப்படி போகும்போது தான் இவன் அங்கே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற குழந்தைங்க கூடயே இருக்கிறதுனால அவங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நான் இவளுக்கு சொல்லி அனுப்பது என்னன்னா, நீ போகிறது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிற, ஸோ இப்படி இருக்கணும், யார் வந்தாலும் போகக்கூடாது, ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது, இப்படி தான் இருக்கணும், உனக்கு யூரின் வந்தால் நீ போயிட்டு வரணும், பசிச்சதுன்னா நீ வாயை திறந்து கேட்கணும், அப்படிலாம் சொல்லி கொடுத்து அப்போ இருந்தே அவள் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு நான் சொல்லுவேன், அங்கே போய் நீ வந்து குழந்தை இல்லை, உச்சா வந்தால் போயிடுவாங்க, நான் சொல்லி கொடுப்பேன். உச்சா வந்து போயிட்டேன்னா என்னை திட்டிடுவாங்க, என்ன சொல்லிடுவாங்க, பாரு அவங்க அம்மா பாரு இது கூட சொல்லி தரலன்னு அப்படியே என்ன கேட்டுருவாங்க, பாப்பா உனக்கு வந்ததுன்னா நீ ஆன்ட்டி கிட்ட போய் கேட்கணும், அது பசிச்சதுன்னா நீ வாய் திறந்து கேட்கணும், அழுதுகிட்டே உட்காந்தனா பசிச்சா கூட வாய் திறந்து சொல்லுதா பாருன்னு கேட்டுருவாங்க. அப்போது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் கூட உங்கள் அம்மா சொல்லி தர மாட்டாங்களான்னு கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் சொல்லி கொடுத்தது தான் இப்போ நான் சொல்லியே தர்றதில்லை. அவளே பிக்கப் ஆயிட்டா. ஓ இதெல்லாம் வந்து அம்மாவை சொல்லிடுவாங்க, அம்மாவை யாராவது கேட்டுருவாங்கன்றதுனால அவ தெளிவாயிட்டா. இப்போ நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.